வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். சௌராஷ்டிரா குடும்பத்தார் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜி.வி. பாலாஜி அவர்கள் பொதுமக்களை சந்தித்து, குறிப்பாக சௌராஷ்டிரா மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகரம் சௌராஷ்டிரா குடும்பங்கள் சார்பில் தேர்தல் நடத்தப்பட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் திரு ஜி.வி. பாலாஜி அவர்கள் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக அடும்பாடுபட்ட இளைஞர்களை முதலில் அழைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தலைவர் ஜி.வி. பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு குடும்பமாக சென்று, குறிப்பாக சௌராஷ்டிரா குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்து நன்றி தெரிவிக்கும் பொழுது அவருக்கு தலைவர் பொறுப்பேற்று கொண்ட ஜி.வி. பாலாஜி அவர்களுக்கு சௌராஷ்டிரா மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பொன்னாடை அணிவித்து, பூமாலை அணிவித்து, இனிப்பு கொடுத்து, சில குடும்பங்களில் பூஜையும் செய்யப்பட்டு நெற்றியில் திலகமிட்டு அவரை மனதார வாழ்த்தினார்கள். தொடர்ந்து சௌராஷ்டிரா மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன். தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, என்னை தலைவராக உருவாக்கிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் இருக்கின்ற காலம் வரை சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நான் அரும்பாடுபடுவேன் என்று ஜி.வி. பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவரையும் நேரடியாக சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது சௌராஷ்டிரா மக்கள் அனைவரும் அவரை அன்போடு வரவழைத்து சிறப்புகள் செய்து மரியாதைகள் செய்து வாழ்த்தினார்கள். பெரியோர்கள் காலில் விழுந்தும் அவர் சிறப்பாக ஆசீர்வாதம் பெற்று கொண்டார். சௌராஷ்டிராவுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று அங்குள்ள மக்கள், வயது மூத்தவர்கள் அவரிடம் சொல்லும் பொழுது, நிச்சயமாக நான் சௌராஷ்டிரா சமுதாயம் முன்னேறுவதற்காகவும் அதை சுற்றி உள்ள மக்களும் முன்னேறுவதற்காகவும் நான் நிச்சயமாக அரும்பாடுபடுவேன் என்று தலைவர் ஜி.வி. பாலாஜி அவர்கள் சிறப்பாக தெரிவித்தார். செய்திக்காக தலைவராக வெற்றி பெற்றுள்ள ஜி.வி. பாலாஜி அவர்கள் இன்று சௌராஷ்டிரா மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்த நிகழ்ச்சியிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன். சௌராஷ்டிரா குடும்பத்தார் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜி.வி. பாலாஜி அவர்கள் பொதுமக்களை சந்தித்து, குறிப்பாக சௌராஷ்டிரா மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகரம் சௌராஷ்டிரா குடும்பங்கள் சார்பில் தேர்தல் நடத்தப்பட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் திரு ஜி.வி. பாலாஜி அவர்கள் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக அடும்பாடுபட்ட இளைஞர்களை முதலில் அழைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தலைவர் ஜி.வி. பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு குடும்பமாக சென்று, குறிப்பாக சௌராஷ்டிரா குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்து நன்றி தெரிவிக்கும் பொழுது அவருக்கு தலைவர் பொறுப்பேற்று கொண்ட ஜி.வி. பாலாஜி அவர்களுக்கு சௌராஷ்டிரா மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பொன்னாடை அணிவித்து, பூமாலை அணிவித்து, இனிப்பு கொடுத்து, சில குடும்பங்களில் பூஜையும் செய்யப்பட்டு நெற்றியில் திலகமிட்டு அவரை மனதார வாழ்த்தினார்கள். தொடர்ந்து சௌராஷ்டிரா மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன். தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, என்னை தலைவராக உருவாக்கிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் இருக்கின்ற காலம் வரை சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நான் அரும்பாடுபடுவேன் என்று ஜி.வி. பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவரையும் நேரடியாக சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். சௌராஷ்டிரா சபை இடைத்த தேர்தலில் எனக்கு அமோக வெற்றி கொடுத்த அனைத்து சௌராஷ்டிரா சமூகத்தினருக்கும் என் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலங்களில் எல்லா ஒற்றுமையோடு இருந்து நம் சமூகத்தை முன்னெடுத்து நடத்த ஆயத்தமாய் உள்ளேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காக உழைத்து பாடுபடும் என்று சொல்கிறேன். சௌராஷ்டிரா சமூகத்தை வழிநடத்த எங்களுக்கு பெரும் தலைவராக நமது பாலாஜி அண்ணா அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அவருக்கு மென்மேலும் உறுதியாக இருப்பேன் என்று
சௌராஷ்டிரா சபாவில் வரலாற்று சாதனை படைத்த நமது அன்புக்குரிய அண்ணன் திரு ஜிவி பாலாஜி அவர்கள் மேல்மேலும் நமது சௌராஷ்டிரா சபையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல அவருக்கு உறுதுணையாக நமது இளைஞர்களும் நமது சௌராஷ்டிரா மக்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.